அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நிம்மதியான தூக்கம் வேண்டுமா? படுக்கை அறையின் வாஸ்து விவரங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இரவு கண்களை மூடி தூங்கினால் கனவுகள் ஏதுமின்றி நிம்மதியான உறக்கம் வர வேண்டுமென்றால் அதற்கு இறைவனுடைய ஆசி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மறுநாள் கண் விழித்து சுறுசுறுப்பாக இயங்க முடியும். நம்முடைய படுக்கை அறையில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம், எந்த மரத்தில் கட்டில் செய்யலாம் என, மரத்தில் கட்டில் செய்யக்கூடாது என வாஸ்து சாஸ்திரம் கண்டிப்பாக கூறுகிறது. சரியில்லாமல் படுக்கை அறை சரியில்லாமல் இருந்தாலேயே நோய் எதிர்ப்பு ஏற்படும், பண இழப்பு வருமா? படுக்கை அறையின் நடுவில் கதவை வைக்காமல் வடக்கு அல்லது கிழக்கு ஒட்டியே அமைக்க வேண்டும். இதனால் இயல்பான குழந்தை பேறு கிடைக்கும். அவர்கள் நல்ல மக்களாகவும் இருப்பார்கள். தென்மேற்கு அறையின் தென்மேற்கு மூலையில் ஜன்னல் இருந்தால் செல்வ இழப்பும் அதிகாரம் பற்றிப்பும் நிகழும். சிலரது படுக்கை அறையில் பலிபீடமாக உள்ளது என உறங்கவே அறை எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலே போதும் அவரின் வீட்டில் குடும்ப உறவுகள் ஒற்றுமை எப்படி இருக்கும் என சொல்லிவிடலாம். முக்கியமாக வீட்டில் உள்ள மாஸ்டர் படுக்கையறையின் திசை வீட்டின் தெற்கு மூலையில் இருக்க வேண்டும். படுக்கையறை மூலையில் அமைக்கக்கூடாது. கட்டில் 3 புறமும் நடக்கும் வகையிலும் தெற்கு புறம் குறைந்த காலியான இடம் விடவும் படுக்கையறை அமைக்க வேண்டும். கட்டிலுக்கு ஏற்றதாக செந்தன மரம், தேக்கு, பூவரசு, மருது, கருங்காலி, மூங்கில், கோரை, தர்பை போன்றவற்றால் மட்டுமே நல்லதென வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. கட்டில் தலைப்பகுதி சற்றே உயரமாக வைத்தும் அப்பகுதி அப்பலகை வட்டமாகவோ செவ்வகமாகவோ சதுரமாகவோ வேலைப்பாடுகளுடன் இருப்பது நல்லது. பலாமரம், மாமரம், வேம்பு, தேக்கு இந்த மரக்கட்டிலை உபயோகப்படுத்தினால் நல்ல உறக்கம் வரும். புத்துணர்ச்சியுடன் கண் விழிக்கலாம். மாம்பலகை கட்டில் குளிர்ச்சியையும் அமைதியையும் தரும். பலாமரப்பலகை நல்ல உறக்கத்தை தரும். வேப்பம்பலகை சூடு தணிந்து மூலநோய், வெட்கை, அல்சர் என ஏற்படாமல் வயிற்று புண்களை குணப்படுத்தும். படுக்கைக்கு இந்த மரங்கள் மட்டும் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று பலரும் கேட்கலாம். மற்ற பொருட்களை படுக்கையாக உபயோகப்படுத்தும் போது எதிர்வினைகளையும் ஏற்படும் நோய்வாய்ப்படுதல், தீவிரவாத குணமுடைய குழந்தைகள் உருவாவது, சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வருவது போன்றவை நிகழும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஊஞ்சல் போல கட்டில் செய்து படுப்பதும் இந்த நாளில் பல வீடுகளிலும் உண்டு. முக்கியமாக இந்த மரங்கள் வேண்டாம். எரிந்து போன மரம், ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட மரம், ஏலத்தில் எடுத்த மரம், புயலால் சாய்ந்த மரம் ஆகியவற்றை உபயோகப்படுத்தக்கூடாது. இதனால் வெறுப்பு, சஞ்சலம், கொலைவெறி, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை ஆகிய கெடுபலன்கள் உபயோகப்படுத்துவர்களை வந்து சேரும். மெத்தை வாங்கினேன், தூக்கத்தை வாங்கவில்லை என சொல்லுவார்கள். நிம்மதியாக உறங்கி விழித்தெழுவதற்கு கட்டிலுக்கு மெத்தை வாங்க போகும்போது முதல் தேர்வாக இலவம் பஞ்சு மெத்தைகள் வாங்கலாம் என வாஸ்து கூறுகிறது. வாழை நார், சிறிது தேங்காய் நார் உபயோகப்படுத்தலாம் என மென்மையான பருத்தி உபயோகப்படுத்துவது நல்லது. படுக்கை அறையில் இருந்து பார்த்தால் நீர்நிலை தெரியக்கூடாது என வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ரிசார்ட் எனப்படும் பொழுதுபோக்கு இடங்களில் ரிவர் வியூ, பார்ஸ் வியூ, டேம் வியூ, நீர்த்தேக்க பார்வை, கடல் காட்சி என ஆடம்பர பங்களாக்களில் வசிப்பவர்கள் பாதிப்பை அடைவார்கள். சில நாட்கள் தங்குவதில் தவறில்லை. குடும்பம் நடத்த ஏதுவாக நீர்நிலை ஒட்டிய பகுதிகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். கட்டாயம் எனில் ஒரு பால்கனி அமைத்து பூஞ்செடி, கண்ணாடி அமைத்து பார்த்து கொள்ளலாம். முக்கியமாக தென்மேற்கு அறையில் தென்மேற்கு மூலையில் ஜன்னல் இருந்தால் செல்வ இழப்பும் அதிகார பறிப்பும் நிகழும். படுக்கை அறையில் ஜன்னல் சிறந்திருந்தால் உயர்ந்த மரம், கம்பம், மின்மாற்றி, டிரான்ஸ்பார்ம் தெரியக்கூடாது. இதனால் வழக்கு, வியாஜ்யம், விவாதங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஜன்னல்களை எப்போதும் மூடி வைத்திருக்கக்கூடாது. இதனால் செல்வ இழப்பும் நோய்களும் எளிதில் வரக்கூடும். அவ்வப்போது திறந்து மூடும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக படுக்கை அறையில் வெளிச்சம் மிதமாகவும் கண்களை உறுத்தாமலும் இருக்க வேண்டும். எனவே விளக்குகளையோ
டேபிள் லேம்புகளையோ அமைந்திருக்கும் போது அதிலிருந்து வெளிச்சமோ நிழலோ மனதிற்கு இதமளிப்பதாக இருக்க வேண்டும். பொருளற்ற ஓவியம், படங்கள், மிருகங்கள் மோதிக்கொள்ளும் திரைச்சீலைகள் குடும்பத்தில் அமைதியை கெடுத்துவிடும். படுக்கையறையில் குழந்தைகள் படம், சந்தன கோபாலன் படம் ஆகியவற்றை குடும்ப உறவை வெளிப்படுத்தும் அலங்காரங்களாகும். முக்கியமாக படத்தை தூசியின்றி துடைத்து வைப்பது அவசியமாகும். குறிப்பாக படுக்கை அறையில் மிக அமைதியான படங்களை வாங்கி வந்து வைக்க வேண்டும். குறிப்பாக எமது உடலில் கடிகாரத்தை பாதிக்கும் வகையில் இரவில் நாம் சரியாக உறங்காதிருப்பது மன அழுத்தம் மற்றும் பைபோலார் டான்ஸ்வர் எனும் மனநிலை சீர்கேடு போன்றவற்றிற்கு வழிவகும் என்பதற்காக நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இயற்கையாக உடலில் நடக்கும் இயக்கத்தை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வதனால் நாம் தூங்கி வழிவது மட்டுமின்றி உடலில் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இரவில் நீங்கள் நிம்மதியாக தூங்க என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்களால் கைபேசி, திறன்பேசி, மடிக்கணினி ஆகியவற்றை பிரிய முடியாமல் தவிக்கிறீர்களா? நள்ளிரவு தாண்டியும் சமூக வலைதளங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதனால் நீங்கள் தூங்க முடியாது. இதற்கு உங்கள் விடை ஆமெனில் உங்கள் தூக்கத்தை நீங்களே பாதித்தவர்களாக இருக்கக்கூடும். ஏனெனில் இந்த சாதனங்கள் வலிமையான நீல நிற வெளிச்சத்தை உமிழ்கின்றன. இரவு நேரங்களில் இவற்றை பயன்படுத்தும் போது நமக்கு தூக்கம் வருவது போல உணரும் சமயங்கள் நமது உடலுக்குள் வெளியாகும் மெலட்டோனினுக்கு இந்நீல நிற வெளிச்சம் தடை போடுகிறது. எப்போதும் நமது உடலுக்குள் மெலட்டோனிக் சுரக்க துவங்குகிறதோ அது நம் தூங்குவதற்கான நேரம் என்பதற்கான செய்கையாகும். சர்ரே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மிக முக்கியமாக இதனை கணித்துள்ளார்கள். முக்கியமாக நீல நிற வெளிச்சத்தை தடை செய்யும் பிரத்யேக கண்ணாடிகளை அணிவது அல்லது இவ்வெளிச்சத்தை குறைக்கும் செயல்களை பயன்படுத்துவது ஆகியவை உங்களுக்கு உதவக்கூடும். நமது தூக்கத்திற்கு எதிரான டிஜிட்டல் சாதனங்களில் உமிழப்படும் நீல நிற வெளிச்சத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி மாலை சூரியன் மறைந்த பிறகு வேறு எந்தவித மின்சார வெளிச்சத்தையும் பயன்படுத்துவதையும் குறைப்பது அதிக பலன் தரும். படுக்கை அறையை முடிந்தவரை இருட்டறையாக வைத்து கொள்ள வேண்டும். மிக குறைவான வெளிச்சம் தரும் விளக்குகள் மற்றும் திரைச்சீலைகளை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆகியவற்றின் மூலம் இதை சாதிக்க முடியும். வார இறுதிகளில் அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நீண்ட நேரம் இரவில் விழித்திருக்க நாம் தூண்டப்படலாம். ஆனால் நாம் வாரம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படுக்கை அறைக்கு செல்வதே சிறந்தது. ஏனெனில் இவை வார இறுதிக்கு மட்டுமல்ல, நம் வார நாட்களில் நமது தூக்கத்தில் ஏற்படும் மாறுபாடுகளையும் களைந்து ஒரே மாதிரியான ஓய்வு நேரத்தை அடைந்து உடலானது புத்துணர்ச்சியாக இருக்க வழிவகுக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.